வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தற்புல் சைட் வக்தர்களுடைய கண்ணூர் வீச்சோட ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் குலம் கணபதியே நம்ம ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகாவு கேதானங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் மங்கிரஞ்சு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்த எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா கும்ப லக்னத்துக்கு சூரிய பகவான் என்ற ஸ்தான பலாபலன்கள் அப்படிங்கிற வச்சுல பார்க்க ஓகேங்களா. கும்ப லக்னத்துக்கு வந்து கும்ப லக்னம் பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானோட இன்னொரு வீடு ஓகேங்களா. அதுக்கு 7 சூரிய பகவான் அவர் வந்து தன்னுடைய கும்ப லக்னத்தில் அமரும்போது 7 வந்து லக்னத்தை உட்காரும் போது சனீஸ்வர பகவானுக்கும் பகை, சூரியன் வந்து பகை கிரகம்ங்கிற அமைப்பில் அவர் வந்து அங்கே அமரும்போது மனைவியின் வழியில் பிரச்சனை போராட்டங்கள் ஏற்படும். குரு பார்த்தால் பலாபலன்கள் மாறுபடும் ஓகேங்களா. சனி அங்கே என்ன பொசிஷன் இருக்காங்கிறத பொறுத்து மாறப்படும். அப்புறம் 2வது வந்து பார்த்தோம்னா இவர் சூரிய பகவான் ஏரிய நட்சத்திர அதிபதிகள் என்ன பொசிஷன் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். ஓரளவுக்கு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் இடம் 7 2ஆம் இடத்தில் இருக்கும்போது குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடம் மனைவி வழியில் பணம் பொருள் செல்வாக்கு எல்லாமே ஏற்படும். ஏன்னா அது குருவோட வீடு, சூரியனுக்கு வந்து நட்பு வீடு, 2ஆம் இடம் ஸ்தான இடம் 7 2ஆம் இடம் அமர்றது வந்து யோகம் தான் ஓகேங்களா. அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். சூரியன் அங்கே இருக்கிறது வந்து நன்மை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவியின் மூலமாக பொருள்கள் சொத்து சேர்க்கை பணம் வரவு தனம் கிடைக்கிறது ஓகேங்களா. குடும்பம் நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள போகிறது. இது மாதிரி ஒரு அற்புதமான பலாபலன்கள் தான் நடக்கும். கும்பலக்கணத்துக்கு 7ஆம் இடத்திலேயே வந்து அவர் அனுப்பிடுறார். அடுத்து வந்து 3ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறார். கும்பலக்கணத்திற்கு சூரியன் 7 உச்சமாகிறது. நற்பலன்களே அதிகமாக நடக்கும். அரசு வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தைரியம் வீரியம் பயங்கர நல்லா இருக்கும். திடகாத்திரமான உடல் அமைப்பு ஏற்படும். நல்ல நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். கும்பலக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகிறது. அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். இளைய சகோதரி வழிகளில் நன்மைகள் ஏற்படும் ஓகேங்களா. அடுத்தது வந்து 7 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிற போது ரிஷபத்தில் வந்து சூரியன் அமர்ந்து மனைவியின் மூலமாக வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் ஏற்படுறது. ஒரு அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். 7 ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அமைகிறது. அற்புதமான பலாபலன்கள் நடக்கும் ஓகேங்களா. அது பகை வீடாக இருந்தாலும் கூட நன்மைகள் நடக்கும். கேந்திர ஸ்தான அடிப்படையில் பலன்கள் வந்து மிக அற்புதமாக நடக்கும் ஓகேங்களா. வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி திரளான பெரிய வீடு லட்சுமியான வீடுலாம் கட்டுறது, அந்த வீடு வந்து நல்லா பப்ளிசிட்டி ஆகிறது, இதெல்லாம் போகும். ஏன்னா உலகத்துக்கு குறியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து அந்த இடத்துல போய் 7 வந்து அதை வந்து மனைவி வழியில் சொத்து சேரும். மனைவியின் மூலமாக வீடு வாசல் அமையும் ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வீ ஸ்தானம் 7 5ஆம் இடம் திரிகோணத்தில் வந்து நல்ல யோகம் தான் ஓகேங்களா. கேந்திராதிபதி திரிகோணத்தில் அமைகிறது. திரிகோணாதிபதி கேந்திரத்தில் அமைகிறது. இதெல்லாம் ஒரு மகாலட்சுமி யோகத்தோட அமைப்பு ஓகேங்களா. மகாலட்சுமி யோகத்தோட அமைப்பு. கேந்திராதிபதி திரிகோணத்தில் அமைகிறது. திரிகோணாதிபதி கேந்திரத்தில் அமைகிறது. இது மாதிரி அமைப்புறது அது மகாலட்சுமி யோகம் தான். அந்த அமைப்பில் பார்த்தோம்னா ஒரு கேந்திராதிபதி புதனோட வீட்டில் அமைகிறது வந்து ஒரு 5ஆம் இடத்துல அமைகிறது. அற்புதமான யோகம் தான். நன்மைகள் அதிகமாக நடக்கும். மனைவியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பிஸ்னஸ் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல அற்புதமான பலாபலன்கள் நடக்கும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடம் கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து கடகம். அங்கே வந்து 7 வந்து மனைவி மூலமான சண்டை சச்சரவு பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரிவினைகள் எல்லாம் ஏற்படும். நோய் நொடி ஏற்படும். கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்லாம் வரும். அந்த உணர்வான சத்துரு என்னென்ன இருக்குது அதெல்லாம் அதில் ஏதாவது ஒன்று கடுமையாக பாதிக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா. அது ஏரிய நட்சத்திரம் என்ன பொசிஷன் இருக்கிறாங்க, குரு பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த கெடுபலங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா சிம்மம் கும்பலக்கணத்துக்கு 7ஆம் இடம். அங்கே வந்து சூரியன் ஆட்சி பலம் அற்புதமான பலாபலம். 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் வரும்போது ஒரு நல்லா படித்த அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய மனைவி அமைப்பு வாய்ப்பு. பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓகேங்களா. பிஸ்னஸ் தான் இல்லையா, அதனால் அது நல்லா இருக்கும். பார்ட்னர்ஸ் மூலமாக நல்லா ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ள போகும் ஓகேங்களா. நல்ல அற்புதமான பலாபலன்கள் தரும் ஓகேங்களா. அடுத்தது வந்து 7 8ஆம் இடம் கன்னி. அங்கே புதன் வந்து சூரியனுக்கு நட்பு சனிக்கும் நட்பு தான். ஆனால் அங்கே இருக்கும்போது விபரீத ராஜயோக அமைப்பு ஏற்படுறதுக்கு புதன் அங்கே இருந்தாலும் விபரீத ராஜயோகம் இருக்கும். புதன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இந்த லக்னத்துக்கு அமர்ந்திருந்தால் விபரீத ராஜயோகம் இருக்கும். ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் ஓகேங்களா. ஆனால் மனைவி உடல் உடல்நிலைகள் சண்டை சச்சரவு வரவும் செய்யும் ஓகேங்களா. 8 சம்மந்தப்படும் போது 7 சம்மந்தப்பட்டால் அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து
ஓகேங்களா. அது குரு பார்த்து இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ரிலீஃப் ஆகலாம். அல்லது அந்த ஸ்தானாதிபதி உபகிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நற்பலன் நடக்கும். ஓகேங்களா. சிம்பிள் மேஜிக் இருந்தால் 6, 8, 12 குடைவனோட சம்மந்தப்படும் போது ஒரு கேந்திராதிபதியை திரியோணாதிபதியை சம்மந்தப்படும் போது அதுக்குண்டான பிரச்சனைகள் அந்த ஸ்தானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். குரு பார்வை அல்லது அந்த ஸ்தானாதிபதி பார்வை அல்லது சுபகிரகத்தோட பார்வை பெற்றால் மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா. கும்பலக்கணத்துக்கு அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் துலாம் சுக்கரனோட வீடு. ஒரு சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அங்கே நீச்சமாகிறார். ஓகேங்களா. 7 குடைவன் அங்கே நீச்சமாகும் போது நீச்ச பங்கமோ அல்லது குரு பார்வையோ பெற்றிருந்தானா நல்ல அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். சகல வாக்கியங்களும் நடக்கும். மனைவியில் சகல வாக்கியங்களும் கிடைக்கும். நீச்ச பங்கம் ஏற்பட்டானா நன்மைகள் நடக்கும். அது ஜாதகத்தை பார்த்து தான் அந்த அந்த ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஏரிய நட்சத்திரம் குரு சுபகிரகத்தோட பார்வையை பொறுத்து பலாபலங்கள் மாறும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் கும்பலக்கணத்துக்கு 10ஆம் இடம் பிடிச்சிடும். அங்கே 7 குடைவன் அமையும் போது யோகம் தான், நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா. நற்பலன்கள் நடக்கும். வகைஸ்தானமாக இருந்தாலும் கூட அது ஒரு கேந்திராதிபதி ஒரு கேந்திரத்தில் அமைவது நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். குரு பார்வை பெற்றோ அல்லது செவ்வாயோட சேர்ந்தோ செவ்வாயோட பார்வையை பெற்று குருமங்கல யோகத்தில் அமைஞ்சிட்டாங்கன்னா குருமங்கல யோகமோ வேறு ஏதாவது ஒரு யோகத்தில் அந்த செவ்வாய் அமைப்பு பெற்றிருந்தாங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான். ஓகேங்களா. அரசு வழியில் உத்தியோகம் கிடைக்கிறது, அரசாங்க பணிகள் ஏற்படுறது, நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ளே போகும். ஓகேங்களா. நற்பலன்கள் விதியாக நடக்கும். அடுத்து கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம் குருவோட வருது. 11 எந்த கிரகம் அமைந்தாலும் நற்பலனே அப்படிங்கிற வரிசையில் பார்க்கும்போது நம்மளுக்கு குரு சூரியன் நட்பு. ஓகேங்களா. இது கும்பத்துக்கு அது ஸ்தானபலம் 11ஆம் இடம். அதனால அது அருமையான நற்பலன்கள் நடக்கும். மனைவிகளில் நல்ல முன்னேற்றம், லாபங்கள் ஏற்படுறது, பிஸ்னஸ் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படுறது, முன்னேற்றங்கள் ஏற்படுறது, சகல காரியங்களும் வெற்றி அடையும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 7 குடைவன் 12 மறைவு. கும்பலக்கணத்துக்கு 7 குடைய சூரியன் 12ஆம் இடத்துல மறைவது அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. பிரச்சனை ஏற்படும், திருமண தாமதம் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், ஒரு ஒரு மாறுபாடான பலாபலங்கள் நடக்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. அந்த ஸ்தானாதிபதியை பொறுத்து குரு பார்வை பொறுத்து பலாபலங்கள் மாறும். இப்போ நம்ம கும்பலக்கணத்துக்கு சூரியன் என்ற ஸ்தான பலன்களை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைங்க, ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் நீங்கள் ஜோசியம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருட்கள் பார்க்கணும் அப்படின்னு என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.